நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மண் தக்காளி கீரை ரசம் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் லெமன் சைஸ் அளவு புளி போட்டு தண்ணி போட்டு ஊற வச்சுருங்க. அடுத்து என்ன பொருள்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு மண் தக்காளி கீரை, ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு 5 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிளகு 2 ஸ்பூனு, சீரகம் 2 ஸ்பூனு, 5 காஞ்ச மிளகா, பூண்டு எல்லாம் ஒரு 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 சுற்று விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, மணத்தக்காளி கீரை இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. புளியை நல்லா கரைச்சிக்கோங்க. கடாயை வச்சு எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சி வந்ததும் கடுகு, தேவையான அளவு கடுகு போட்டு பெருங்காயம் ஒரு சிட்டிகை, மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதெல்லாம் போட்டு அதில் வதக்கிக்குங்க. போட்டு எல்லாத்தையுமே போட்டுருங்க. அவ்வளோதான். தேவையான ஒரு 3 காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை ஸ்மெல் போகிற வரலாம் நல்லா வதக்கிக்குங்க. அப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை எடுத்து நம்ம வதக்கிருந்ததில் ஊற்றிட வேண்டியது தான். நல்லா கலந்து விட்டுக்குங்க. கொஞ்சம் அதெல்லாம் கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. ரசம் நல்லா பொங்கி வந்தவுடனே ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிக்குங்க. அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த கடாயை கழுவிட்டு அதில் ஊற்றிக்குங்க. அது ஏன் ஊற்றுறோன்னா ரசம் அப்போ தான் கசந்து போகாமல் இருக்கும். இப்போ சுட சுட சாத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா